ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையும் சிபிஐ என்கிற மைய புலனாய்வுத்துறையும் டெல்லியில் கோலோச்சக்கூடிய பாசிச பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்புகள், பாஜகவின் அரசியல் பகைவர்களை வேட்டையாடக்கூடிய அமைப்புகள், பொய் வழக்குகளை புனைந்து அவர்களுக்கு நெருக்கடியை தருகிற அமைப்புகள் என்கிற விமர்சனங்கள் உண்மையாகி இருக்கின்றன. அந்த அமைப்புகள் சுதந்திரமாக இயங்கவில்லை என்பது இதிலிருந்து வெளிச்சமாகி இருக்கிறது. இது போன்ற பாசிச போக்குகளை ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து அடையாளப்படுத்த வேண்டும், அம்பலப்படுத்த வேண்டும், அவர்களின் சதி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய கருத்து. அதை மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். இன்னும் கட்சியின் பெயரையே அவர் அறிவிக்கவில்லை, கொடியை மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கட்சி முறைப்படி அவர் அறிவிப்பு செய்த பிறகுதான் அவருக்கான ஆதரவு நிலை என்ன என்பதை நாம் அறிய முடியும். எது எப்படி இருந்தாலும் அந்த அறிவிப்பு அல்லது புதிதாக தொடங்கவிருக்கிற அந்த கட்சி திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று மட்டும் நான் நம்புகிறேன். 2ஆம் தேதி உங்கள்ட்ட கட்டாயமா சொல்லுவோம்.